வணக்கம் நண்பர்களே, நான் சர் சஃப்ராஸ் சம்சுத்தீன். இன்று நம்ம வீடியோவில் நம் சமூகத்தில் மிகவும் முக்கியமான அரசு அதிகாரியான கிராம நீல்தாரி பற்றி முழுமையாக பார்க்க போறோம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க வேண்டும். அத்தகைய முக்கிய முடிவுகளில் ஒன்று கிராம உத்தியோகர் என்ற பெருமைமிக்க அரசு பதவிக்காக தயாராவது. கிராமத்தை வழிநடத்தும், மக்களின் நம்பிக்கையை காக்கும் அரசின் நேரடி பிரதிநிதி நீங்களாக வேண்டுமா? அப்படியெனில் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. கிராம உத்தியோகர் யார்? அவர் ஒரு கிராமத்தின் நிர்வாக தலைமை. மக்கள், வீடுகள், நிலங்கள், நலத்திட்டங்கள், கிராமத்தின் அனைத்தும் அவரின் பொறுப்பு. அரசின் அனைத்து சேவைகளும் மக்களிடம் சரியாக சேர வேண்டும் என்பதற்காக அவர் தினமும் பாடுபடுகிறார். அவசர நிலைகள், தகராறுகள், இயற்கை பேரழிவுகள், இந்த அனைத்திலும் முதல் தகவல் தருபவர் கிராம உத்தியோகர். அவர்தான் கிராமத்தின் பாதுகாப்பு, அவர்தான் கிராமத்தின் ஒழுங்கு. இந்த பொறுப்பு, இந்த மரியாதை, இவை உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் முயற்சி, உங்கள் கவனம், உங்கள் ஒவ்வொரு நாள் உழைப்பும் உங்களை வெற்றிக்கு கட்டாயம் அழைத்துச் செல்லும். இந்த பயணத்தை இன்று ஆரம்பியுங்கள். சரியான வழிகாட்டலுடன், சரியான தயாரிப்புடன் உங்களால் முடியும், நிச்சயமாக முடியும். இது உங்கள் நேரம், உங்கள் வெற்றியின் தொடக்கம். கிராம உத்தியோகர் என்பது ஒரு கிராமத்தின் அதிகாரப்பூர்வமான அரசாங்க பிரதிநிதி. அவர் ஒரு கிராமத்தின் நிர்வாகம், சமூக நலன், பாதுகாப்பு, மக்கள் சேவைகள், ஆவணங்கள் பராமரிப்பு இவற்றை நேரடியாக கண்காணித்து ஒருங்கிணைத்து அரசாங்கத்திற்கு தகவல் வழங்கும் முக்கிய பொறுப்பு வகிப்பவர். 1. கிராம உத்தியோகரின் முக்கிய அடையாளம். கிராம உத்தியோகர் ஒருவர் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிர்வாக அதிகாரி. மக்கள் மற்றும் அரசாங்கம் இடையேயான நேரடி பாலமாக செயல்படும் நபர். சமூகத்தின் அன்றாட பிரச்சினைகள் முதல் தேசிய திட்டங்கள் வரை செயல்படுத்தும் பொறுப்பாளர். அரசாங்கம் ஒரு கிராமத்தை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை கண்களாகவும் காதுகளாகவும் செயல்படுபவர் இந்த ஜிஎன். 2. கிராமத்தின் நிர்வாக தலைமை. ஒரு கிராமத்தில் உள்ள குடும்பங்கள், நிலங்கள், வீடுகள், பதிவு செய்ய வேண்டிய ஆவணங்கள், மக்கள் தொகை தரவுகள், பாதுகாப்பு தகவல்கள், இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் வைத்திருக்கும் அதிகாரப்பூர்வ நபர் கிராம உத்தியோகர். 3. சமூக தகவல்கள் சேகரித்தல். கிராமத்தில் எத்தனை குடும்பங்கள் உள்ளன? வருமானம் குறைந்த குடும்பங்கள் யார்? உதவி தேவைப்படும் முதியோர், மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேர்? விவசாயம் செய்பவர் யார்? எத்தனை நிலங்கள் உள்ளன? எந்த குடும்பம் புதிய வீடு கட்டுகிறார்கள்? இவ்வாறான சமூக தகவல்களை சரியாக பதிவு செய்து அரசு அமைப்புகளுக்கு அனுப்புவது மிக முக்கிய பணிகளில் ஒன்று. 4. சான்றிதழ்கள் வழங்கும் அதிகாரம். கிராம மக்கள் பெற வேண்டிய பல சான்றிதழ்களும் ஜிஎன் மூலமாகவே கிடைக்கின்றன. வருமானச் சான்று, வசிப்புச் சான்று, ஒற்றை பெற்றோர் சான்று, விவசாய சான்று, வீட்டு எண் உறுதி, இவை அரசாங்க திட்டங்கள் மற்றும் பள்ளி கல்லூரி வேலைக்கு மிகவும் தேவையானவை. 5. பாதுகாப்பு சட்டம் தொடர்பான பங்கு. கிராமத்தில் ஏதேனும் சந்தேக நபர், குடும்ப பிரச்சினை, குடியிருப்பு சண்டை, போலீஸ் விசாரணை, இவற்றில் ஆரம்ப தகவலை வழங்குவது கிராம உத்தியோகரின் பொறுப்பு. அவர் போலீசுடன் நெருக்கமாக இணைந்து செயல்படுவார். 6. அரசாங்க திட்டங்களை கிராமத்திற்கு கொண்டு சேர்ப்பவர். பிரதி அரசு திட்டமோ உதவியோ கிராம மக்களிடம் சரியாக சேர்க்கப்பட வேண்டும் என்பதையும் ஜிஎன் பார்த்துக் கொள்வார். சமுர்தி, ஹவுசிங் ஸ்கீம்ஸ், ஃபர்டிலைசர் சப்ளை, டிசாஸ்டர் ரிலீஃப், சோஷியல் பெனிஃபிட்ஸ், யூத் எஜுகேஷன் புரோகிராம்ஸ், எல்லா திட்டங்களும் ஜிஎன் வாயிலாகவே மக்கள் வரை செல்கின்றன. 7. அவசர சூழ்நிலையில் மிகவும் முக்கியமானவர். வெள்ளம், நிலச்சரிவு, புயல், தீ விபத்து போன்ற சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்ட மக்களின் பட்டியல், உடனடி உதவி, அரசு அதிகாரிகளை தொடர்பு கொள்வது, இதை மிக வேகமாக செய்ய வேண்டிய நபர் ஜிஎன். சுருக்கமாக சொன்னால், ஒரு கிராமத்தின் முழு பொறுப்பை ஒரே நபர் கவனிப்பார் என்றால் அவர் கிராம உத்தியோகர். அவர் இல்லாமல் அரசு மக்கள் வரை சென்று சேர முடியாது.
அதனால் GN என்பது ஒரு வேலை மட்டுமல்ல, மிக உயர்ந்த சமூக சேவை. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். அடுத்த வீடியோவில் கிராம உத்தியோகர் பரீட்சைக்கு தயாராகும் முறை பற்றி பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.